ஆல் ட்ரீம்ஸ் ஆர் வித்தின் ரீச். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் தம். இது சொன்னது வயலா டேவிஸ். சில டைம் நம்ம மூவிஸ் பார்த்துருப்போம், அதில் ஒரு மெயின் கேரக்டர் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். திடீர்னு ஒரு மோட்டிவேஷன் மவுண்டாஜ் இல்லைனா ஏதாவது ஒரு மியூசிக் வரும், ஒரு 5 or 6 minutes கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க ஒரு டிசைர்டு பொசிஷனுக்கு ரீச் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியுமா நம்மளோட கோல் அப்படின்னு பார்த்து நம்ம ரியல் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா திங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலருக்கு டைட்ஸ் வந்துட்டு அவங்களோட சாதகமாக இருக்கும், ஈஸியாக அவங்க கோல் ரீச் பண்ணிடுவாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இடி, புயல், மழை, சூறாவளி என்னென்னலாம் கடக்கக்கூடாதோ எல்லாத்தையும் கடந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு ஹோப் இருக்காது. பட் இவென்ச்சுவலாக பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் அங்கே தான் இருக்குது. நம்ம வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு பாயிண்டில் நமக்கு வந்துட்டு தோணும், இதை கண்டினியூ பண்ணுவோமா, நம்ம நிப்பாட்டிட்டு போயிடுவோமா. அந்த பாயிண்ட் மாதிரி ஒன்றுன்னு இல்லை, நிறைய டைம் இருக்கும், ஒரு மைல்ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். அத்தனை மைல்ஸ்டோன்ஸ்லேயுமே நம்ம கிவ் அப் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக வி மூவ் ஃபார்வர்ட். நம்ம அடுத்து என்னென்னு பார்ப்போம், என்னடா வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு அடுத்து என்ன பார்ப்போங்கிற ஒரு சாய்ஸ் மேக் பண்ணால் போதும், அந்த கோல் வந்துட்டு இன்னெவிட்டபிள் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு கோல் சர்டனாக செட் பண்ணியாச்சு, அதுக்கு 100% டிட்டர்மினேஷன் கொடுத்துட்டு பயங்கரமாக நம்ம வந்துட்டு உழைக்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக கோல் வந்துட்டு நம்ம ரீச் பண்ண முடியும். பட் மெயினான டேக்அவே என்ன அப்படின்னா, அந்த ட்ராவலில் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்லைட்மெண்ட் நமக்கு கிடைக்குதுங்கிறத வந்துட்டு நம்ம என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ஒரு என்ஜாயபிள் பார்ட்டாக இருக்கும். ஏன்னா கோலை ரீச் பண்ணோன்னே என்னடா வந்துட்டோம், நம்ம ரொம்ப யோசித்தோமே, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தா அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்காது. ஆனால் அந்த ட்ராவலை திரும்பி பார்க்குறப்போ நம்ம பட்ட கஷ்டங்கள், அதுலேருந்து நம்ம கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், வாட் டைப் ஆஃப் பர்சன் நம்ம வந்துட்டு ஒரு பில்டாக இருக்கும், கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கோங்கிறத யோசிக்கிறப்போ அதுதான் ரொம்ப ஒரு என்ஜாயபிள் மொமெண்ட்டாக இருக்கும். ஸ்டே ஸ்ட்ராங்.